இங்கே பாருங்கள் 38,000 பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துருச்சு. கொஞ்சம் பிரச்சனையாகும், கான்ட்ரவர்சி வராமல். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ விளாகிங் ஃபார் பிகினர்ஸ். இப்போ நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பித்து மோட்டோ விளாகிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் தேவைப்படும்னு வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நான் வீடியோ போகிறது அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம கடைசியாக வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ. அதில் ஸ்கூட்டியில் தான் வந்துட்டு ரைட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டியில் போயிட்டு பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்க பைத்தியமாடா நீ அப்படின்னு வந்துட்டு ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தான். நியூ வியூவர்ஸ்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். நம்ம கடைசியாக வந்துட்டு பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ வந்துட்டு நம்ம போடுறப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி போடுறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்மெட்டில் கோப்ரோ செட் பண்ணி விளாக் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. அப்படி வீடியோ விளாக் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விளாக் எடுத்து போட்டேன். பெரிய மைனர் நினைப்பு. அந்த கொஸ்டின் வந்துட்டு வரணும்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி கொஸ்டின் பசங்க கேட்பாங்கன்னு. அதே மாதிரி அவன் கரெக்டாக கேட்டிருந்தான். கமெண்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பழைய வீடியோலாம் பார்க்காம டேரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே கேஸ், நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மோட்டோ விளாகிங் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு ப்ராடக்ட் தேவைப்படும் அதெல்லாம் வந்துட்டு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆக்ஷன் கேமரா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஆக்ஷன் கேமரா அப்படின்னா இப்போ நான் வச்சுருக்கேன்லங்க கோப்ரோ. அந்த கோப்ரோ அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஆக்ஷன் கேமராவில் உள்ள ஒரு கம்பெனி நேமு தான் வந்துட்டு கோப்ரோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேமரா அப்படின்னு வந்துட்டு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, இது வந்துட்டு ஆக்ஷன் கேமரா. நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் கேமரா வந்துட்டு தேவைப்படும். அதில் நீங்கள் இன்ஸ்டா சைடும் போகலாம், கோப்ரோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோப்ரோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுறது கோப்ரோ ஹீரோ 10 தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கேமரா ஃபியூச்சர்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பார்த்து இந்த கோப்ரோ ஹீரோ 10 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற மோட்டோ ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிங்க்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைக்கு வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். மைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணுறேன், மோனோ அப்படின்னு வந்துட்டு ஆரம்பிக்கும். ஸோ நான் இமேஜ் வந்துட்டு நான் சைடில் போடுறேன் பாருங்கள். இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தால் போதும். நாய்ஸ் ரெடியூஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹெல்மெட் மவுண்ட் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் மோட்டோ விளாகிங் செட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரவுண்டாக 38,000 பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துருச்சு. இது எனக்கு ஒரு பெருநாடு அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் பைக் தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இல்லை. Z900 ZX 10R சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. கொஞ்சம் ஒரு சிசி பைக்கு, ஒரு டியூக்கு, R15 குண்டி சத்த பையலுக்கு R15 பைக்கு மூஞ்ச பாரு, நாய் நக்கி விட்ட மாதிரி R15 தான் இருந்து ஓட்டுவாங்களாம். இதுதான் வேணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட வந்துட்டு ஸ்கூட்டி இருந்தாலே போதும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க எப்படின்னா, அவங்க வந்துட்டு அந்த ஸ்கூட்டிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிருப்பாங்க, மோட்டோ விளாகிங் பண்ணிட்டே போயிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொண்ணு தான். அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மோட்டோ விளாகிங் வந்துட்டு நம்ம எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காண்டி தான் நான் இந்த விளாக் வந்துட்டு எடுத்து போட்டேன் இப்படின்னு வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அவங்க சேனல் என்ன அப்படின்னா மிஸ் மோட்டோ அடிக்டோ. நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்னா மோட்டோ விளாகிங் வந்துட்டு பிடிக்கும், அந்த பைக்கில் கிரேஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி அவங்கள வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்பயுமே பர்ஃபெக்ட் டைம் வரணும் அப்படின்னா வந்துட்டு வெயிட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வச்சு நீங்கள் என்ன நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நான் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்ஃபெக்ட் டைம் வரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படின்னா வண்டி இப்போ வந்துட்டு நான் ஸ்கூட்டியில் தான் விளாக் எடுத்து போடுறேன். ஒருவேளை ஒரு நல்ல வண்டி வாங்கணுன்னு கோப்ரோ இத்தனைக்கும் மோட்டர் வாங்கி செட்டப்லாம் வாங்கிட்டு வண்டி வேணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். அதான் சொல்கிறேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்ஃபெக்ட் டைம் வரட்டும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தோன்றதே நீங்கள் மோஸ்ட்லி அதை வந்துட்டு ட்ரை பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் பண்ணும்போதெல்லாம் ஹெல்மெட் போட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் பண்ணுங்கள்.
ரம்ஜான்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு போச்சுங்க. லீவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். எத்தனை ஒரு 5 days கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு லீவ் வந்துட்டு இருக்கும். 4 days தான் லீவு. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 days பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 6 days லீவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு கண்டென்ட் தான் எடுத்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரில கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்மை. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை? ஸோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா இருக்குது. அது கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா இறக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடைசியாக நான் பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னை பார்த்துட்டு சொல்கிறான், அந்த வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் பிரச்சனையாகும், கான்ட்ரவர்சி வராமல் பார்த்துக்கோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த வீடியோவில் பொண்ணை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொன்னான். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் டவுட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா மைக் அடாப்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாங்கிடணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவசியம் இல்லை. என்னோட மைக்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சூப்பர். என்னோட மைக்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய செல்லில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சின்ன பையனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறாங்க கைஸ். நம்மள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை. இங்கே பாருங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மைக் அடாப்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 4500 வந்துடும். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ தேவைப்படாது இப்போதைக்கு. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்டிங் கார்டு 64 போதும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க. 64 வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு பத்தாது. ஸ்டோரேஜ் வந்துட்டு ஃபுல்லாகிடும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் 128 வேணும். இப்போ நீங்கள் வந்துட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேச தான் கைஸ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஃபியர் இல்லாமல் பேசினா போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேச வந்துடும் கைஸ். ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மவுண்ட் எப்படி செட் பண்ணுறது வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் போடுறேன். அப்படியே நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. ஒன்றுக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கோப்ரோ நீங்கள் அதை செட் பண்ண போகிறீங்க. கீழே விழுகாமல் டைட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே vlog எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோட்டோ vlogging நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைக் அடாப்டரு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து இப்படியே நம்ம வந்துட்டு இருக்க மாட்டோம். நம்ம நிறையா வந்துட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் பிகினராக நான் இது ஆரம்பித்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குமே அப்படிங்கிறனால இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஷேர் பண்ணேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி யாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறனால இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எடுத்தேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் வந்துட்டு பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.